வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு தமிழ் மூவி 360. இன்றைக்கி நம்மளுடைய ஃபுட் விளாக் செக்ஷனில் திருச்சியில் சுந்தரநகர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அஸ்வின் ஸ்வீட்ஸை தான் விளாக் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் என்ன ட்ரை பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்நாக்ஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் எப்போயுமே கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும். நாங்கள் ஈவினிங் டைம் தான் வந்திருந்தோம். பட் இருந்தாலும் இவங்கள்ட்ட சீட் அவைலபிலிட்டி ஓரளவுக்கு எப்போயுமே வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர் 65, கோபி 65, இட்லி ஃப்ரை, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தோசை அண்ட் சாட் ஐட்டம்ஸ்னு எல்லா ஐட்டமுமே வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் எதில் சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பித்தளை மாதிரியான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கொஞ்சம் ஒரு ரிச்சான ஒரு ஃபீலை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பாவ் பாஜி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கே பாவ் பாஜி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பன்னு இங்கே எப்பயும் போலவே நல்லா பட்டர்லாம் பூசி நல்லா பண்ணியிருந்தாங்க. பன்னு ரொம்பவே நல்லா கரெக்டாக ஈட் பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். எல்லாமே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப ஈட் பண்ணாமல் கரெக்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே கிரேவி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. நெய் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு குறைன்னு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியா இருந்தது. இதுதான் இந்த இதில் ஒரே ஒரு குறையாக இருந்தது. அண்ட் சரி, நாங்கள் நெக்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லி எலுமிச்சையை புழிஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு என்ன தெரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேறு லெவலில் தான் இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு இங்கே சங்கீதாஸை விட கொஞ்சம் லவ் ஆர்டினரியாக தான் இருந்தது. பட் நமக்கு இங்கேயுமே இவங்களுமே கிட்டத்தட்ட நமக்கு அந்த சங்கீதாஸுக்கு ஈக்குவலான அந்த டேஸ்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே ரேட் பார்த்தீங்கன்னா, இந்த பாவ் பாஜி இங்கே வெறும் 60 ருபீஸ் தான் வருது. ஸோ 60 ருபீஸுக்கு இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பார்வதி பவனோட கம்பேர் பண்ணும்போது இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. பார்வதி பவனுடைய விலாகுமே நாங்கள் உங்களுக்கு மேலே இருக்க ஐ பட்டனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் பார்த்து செக் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக இங்கேருந்து வெளியே வரும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலோட வெளியே வந்திருந்தோம். ஏன்னா நல்லா திருப்தியாக இருந்தது. 60 ரூபாய்க்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே இன்னுமே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்களும் வர்றதுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும்.